ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூட்சமமான முறையை பற்றி தாங்க நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முருகனிடத்தில் வேண்டுதல் வைக்கும் முறை. இந்த முறையில் நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா முருகப்பெருமானோட முழு அருட்பார்வையும் உங்களுக்கு தாங்க. கந்தா அப்படின்னு கூப்பிட்டா கன நொடியில் ஓடி வருவார். யாருன்னா அப்பன் முருகன். அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது எப்படி வேண்டுதல் வைக்கணும்? முருகப்பெருமானிடம் எதை வரமாக கேட்கணும்? எல்லாரும் தான் முருகன் கோயிலுக்கு போகிறோம், எல்லாரும் தான் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம், எல்லாரும் தங்களுடைய குறைகளை சொல்லி முருகர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் அந்த முருகப்பெருமான் யார்கிட்ட பேசுவார் தெரியுமா உங்களுக்கு? முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான முறையை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவும் பயனுள்ள ஒரு தகவலை தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. நாம் நம்மளுடைய வீடியோவில் ரொம்ப எளிமையான சூட்சமமான சித்தர் குறிப்புகள், எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அதையே தான் நானும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் செய்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. விருப்பம் இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையுங்க. முருகப்பெருமானிடம் வேண்டுதல் வைக்கும் சூட்சமமான முறை. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து வேண்டுதல் வச்சா செல்வம் கிடைக்கும், கடன் சுமை குறையும், கல்யாணமாகும், குழந்தை பிறக்கும். உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை போய் முருகனிடம் சொன்னீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை அவர் கட்டாயமாக தீர்த்து வைப்பாருங்க. எவ்வளோ பணம், சொத்து, நகை தேவை அப்படின்னாலும் நீங்கள் கேட்டால் அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் அந்த முருகப்பெருமானே வேண்டும் அப்படின்ற வரத்தை என்னைக்காவது முருகனை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இதை மட்டும் வரமாக கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் முருகனை தேடி கோவிலுக்கு போய் அவரை பார்த்து வழிபாடு செய்த காலம் மாறி முருகப்பெருமானே உங்களை தேடி உங்களை பார்க்கக்கூடிய காலமே வந்துடுங்க. முருகன் கோவிலுக்கு போயிட்டு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு வேண்டுதலை வைப்பதற்கு பதிலாக முருகா நீ மட்டும்தான் எனக்கு வேணும், முருகா உன்னுடைய வேல் மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்கணும், நீ மட்டும் என் கூட இருந்துரு போதும் அப்படின்னு கேட்டு பாருங்க. பொன், பொருள், புகழ், பதவி இதோடு சேர்த்து அந்த முருகப்பெருமானின் தரிசனத்தையும் நீங்கள் பெறலாங்க. ஆனால் கோவிலுக்கு போன உடனே நாம் யாரும் இதை நினைக்கிறதே கிடையாதுங்க. நம்ம அங்கே போன உடனே நம்முடைய குறைகளை மட்டும் தான் சொல்கிறோம். எனக்கு கடன் இருக்குது, குழந்தை பாக்கியம் வேணும், கல்யாணம் நடக்கணும், வீடு கட்டணும், இப்படின்னு நம்ம குறைய மட்டுமே தான் சொல்லி இதை தீர்த்து வை முருகா அப்படின்னு நாம் கேட்குறோம். எப்பவுமே இந்த முறையில் நீங்கள் ஒரு தடவை மாற்றி தான் கேட்டு பார்க்கலாமே. முருகா நீ வேணும்னு கேளுங்க. முருகனையே சொந்தமாக்கி உங்கள் கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கஷ்டங்களெல்லாம் நம்ம கண்டு தூர போயிடுங்க. இந்த உலகத்தில் வேறு எதுவுமே தேவையில்லை. அப்பனே முருகா நீ மட்டும் என் கூட வந்துரு, நீ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு முருகனின் பாதங்களை பற்றி கொள்பவர்களுக்கு கேட்ட வரம், கேட்காத வரம் எல்லாமே கிடைக்குங்க. முருகனே உங்கள் கூட வந்த பிறகு வரங்கள் கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்னங்க. கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் அப்படின்னா முருகப்பெருமானை தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கிட்டு வராங்க. திருச்செந்தூர் போனால் முருகப்பெருமானை உயிரோடு இருக்கிற மாதிரியே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எனக்கு வாய்ப்பு எப்போ கிடைக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு தரமாவது திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. முருகப்பெருமானை எப்போ என்னை கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து 48 நாள் உங்கள் எல்லைக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகா நீ மட்டும் போதும் எனக்கு, உன்னோட வேல் துணை இருந்தால் மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு தான் பாருங்களேன் வாழ்க்கையில் என்ன அதிசயம் நடக்குது அப்படின்னு. இந்த 48 நாட்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் போகணுங்க. பெண்களாக இருந்தால் அந்த 5 நாள் 3 நாள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாங்க. ஆனால் நமக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா நிறைய சோதனைகளை கொடுப்பார் முருகப்பெருமான். கடைசியில் நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவாருங்க. தொடர்ந்து 48 நாட்கள் முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்கள். அந்த முருகப்பெருமானை உங்களை தேடி உங்கள் கூடவே உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். அனைத்து முருக பக்தர்களுக்கும் இந்த வீடியோ உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.